வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கத்திரிக்காய் கடைசல் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாயிருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன். இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கட்டும். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 3 தக்காளியை நான் பொடியா கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. ஒரு பச்சை மிளகாவை நான் 3ஆ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 கத்திரிக்காவை நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 4 கத்திரிக்காயை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எனக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருக்கு. நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரா நல்லா மசிச்சாச்சு பாருங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். சூப்பரா கத்திரிக்காய் கடைசல் ரெடியா இருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது. சூப்பரா இப்ப இட்லியும் கத்திரிக்காய் கடைசலும் ரெடியா இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.